நம்ம சேர சோழ காலத்திலேயே பார்த்திங்கன்னா எத்தனையோ காலாகாலமாக அப்படியே வர்ம மசாஜ் வர்ம கலை இதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. நம்ம தான் விட்டுட்டோம். இந்தியன் தாத்தா இந்தியன் படம் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார்? சும்மா ஸ்வைன்னு இப்படி வச்சு இப்படி குத்துவார், அவ்வளோதான். அந்த தொண்டை போயிடும். முன்னே இதெல்லாம் திறந்த காலம். இந்த ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் உனக்கு செயலிழந்து போகிறதுலேருந்து நல்லது. அந்த மாதிரி உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்படைஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணால் அவங்க சரியாயிடுவாங்க. அந்த மாதிரி ஒன்றொன்றும் படிக்கணும், தியரியும் படிக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோடதே பார்த்திங்கன்னா, நான் பியூட்டி தெரப்பியெல்லாம் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் தெரப்பிஸ்ட் இதில் நல்ல எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. என்னால் முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பேரை வச்சுருக்கேன். அவங்களுக்கு நேரடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அது அவங்களோட ப்ராப்ளமை நான் சரி பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி. ஆனால் எனக்கு இந்த தொடு வர்மம், படு வர்மம், நோக்கு வர்மம் இதிலெல்லாம் நல்லா இன்னும் நாலேஜ் போகணுன்ருக்கு. பார்ப்போம். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க ஒரு பார்வையிலே அந்த அந்த இடத்துல நம்ம தடவி கொடுத்தாலே, இது இப்படியா ஒரு நேர் ஆங்கிளில் நிற்க வச்சு இந்த இடத்துல ப்ராப்ளம், இந்த இடத்துல இது இருக்குது, இங்கே ஆக்டிவேட் பண்ணால் நீ சரியாயிடுவ. அந்த மாதிரி இன்னும் போகணுன்னு ஆசை எனக்கு. அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு இப்போது. அதனால் என்னால் சரியான வீடியோஸ் கூட முடியாமல் இருந்தது. ஏன்னா எனக்கே சில பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி நான் சிலது நாலேஜ் பண்ணி சில புக்ஸு இப்போ தான் சிலது இதில் இருக்குது. அதை நம்ம கற்றுக்கணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த மாதிரி வயசு ஒரு காரணமே இல்லைங்க. எந்த வயசுக்கும் நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம கற்றது கையளவு தான், கல்லாதது கடலளவு, உலகளவு. கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கற்றுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம மூளையும் வேலை செய்யும், நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஓடும். போதும் நம்ம இவ்வளோதான் அப்படின்னு ஒடுங்க நம்மளுக்கு நாமே பிரச்சனைகள் வந்துடுது. இந்த கை கால் கூட பிரச்சனை பண்ணுது, வெயிட் போடுது. அந்த மாதிரி நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அதிர்ச்சி வைத்தியம் தாங்க எனக்கெல்லாம் இன்ன வரைக்கும் அதிர்ச்சி வைத்தியம்தான். நான் பார்த்தேன் லாஸ்ட் மந்த் வரைக்கும் ஒன்றும் யோகாவில் சில ஆசனாஸ் தான் பண்ண முடியுது, மூச்சு பயிற்சி தான் பண்ண முடியுது. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படியே எனக்கு இந்த கம்ஃபர்ட் லெவல்லே இருந்து இது போதும், நம்ம இதுக்கு சமைச்சா போதும். பையன் காலைல போவான், சாயங்காலம் தான் வருவான். சாட்டர்டே சண்டே தான் லீவ் அவனுக்கு. ஸோ தட் எனக்கு அந்த சாட்டர்டே சண்டே தான் நிறைய ஒர்க்கு. ஸோ எனக்கு அப்படியே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து எனக்கு நானே வெயிட் போட்டேன் நிறைய. என் கை காலை அங்கங்கே குத்துது, அங்கங்கே பிடிச்சிக்குது. நான் இன்னொருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போய் எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ நினச்சேன், இல்லை சரி வராது, எங்கன்னா போய் சேர்ந்துடணும். நம்மளுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்னு வாயை பற்றிட்டு கையை வச்சுக்கிட்டு இருக்கணும். அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உடம்ப குறைக்கணும். இதுதான் என்னோடய தாட். ஆனால் என் பொண்ணு மட்டும் சொன்னான், அம்மா நீ எங்கே போனாலும் சரி உன் வாயும் கையும் சும்மா இருக்காது அப்படின்னு சொன்னான். ஆனால் அது கரெக்டாக போச்சு, கண்டிப்பாக கரெக்டாக. ரெண்டாவது நாளே என்னால் சும்மா இருக்க முடியல. அங்கே போய் அப்படியே இந்த வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பாட்டி, அந்த பாட்டியை பார்த்த உடனே எனக்கு அவங்க வேற, உங்களால் முடியுமா அனுப்ப, நான் கவனிச்சுக்கிறேன். அங்கே வேற நாங்கள் பார்க்குறோம். நான் ஒரு கிளைண்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டேன்னா நான் தான் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஓகேனா நான் கிளைண்ட் அட்டென்ட் பண்ணுறேன், இல்லையா வேண்டாம். நானே தான் எடுத்தேன்.
நானே எடுத்தேன், நானே முடித்தேன். 3 சிட்டிங்லேயே அவங்களுக்கு ஓரளவு நடக்க முடிகிற அளவுக்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் நீங்கள் வரணுமா, நீங்கள் இந்த ஃபுட் ஹேபிட்லாம் மாற்றணும், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது வந்து பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. 3 வேளை சாப்பாடு இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாகணும். இல்லையா ஸ்கிப் பண்ணுறோமா, வேறு மாதிரி ஃப்ரூட்டு ஜூஸு அப்படி எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலே கவாங் 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 கவாங்கோ என்ன சாப்பிட்லான் இருக்கோம். அந்த மாதிரி 1 வீக் என்ன பண்ணணும், ஒரு 2 வேளையாவது 2 டைம், அதாவது ஒரு 2 டேஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு, சனிக்கிழமை மற்ற நாள் ஏதாவது வீட்டில் எந்த நாளில் அவங்க இந்த வெள்ளி செவ்வாய் தவிர்த்து மற்ற நாளில் ஏதாவது ஒரு நாள் ஆண்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலங்காலமாக வருது. அதை நம்ம தான் மாற்றிட்டு அப்புறம் இங்கே குத்துது, அங்கே குத்துது, இங்கே பிடிக்குதுன்னா எப்படி? இப்போல்லாம் வர்மா ட்ரீட்மெண்ட் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதில் போனாலும் நல்ல ஒரு மசாஜ், நல்ல ஒரு வர்மா சென்டர் போனீங்கன்னா நல்ல ஒரு மசாஜ் பண்ணி எல்லா வர்மாவும் தேவையானதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாயிடும், நல்லா தூங்குவீங்க. தூங்கினா எல்லா நோயும் பாதி நோய் போயிடும். அதனால் இந்த தோல் பார்ப்போம் நம்ம எவ்வளவு மெலிசாக இருக்குது. பட் ஆனால் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் கிட்ட பார்க்குறப்போ அது உள்ள எத்தனை நுண்ணிய துகள்கள் இருக்குது. அதுதான் ஆயில் மசாஜ் பண்ண 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 அது அப்படியே ஊடுருவோம், அப்படியே ஷைன் ஆகிடுவோம். உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்தும் அதில் கிடைக்கும். ஃபுட் ஹேபிட் மாற்றணும், நம்மளுடைய யோசனைகளை மாற்றணும், இதெல்லாம் இருக்குது. ஒரு வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணால் இந்த இடத்துல இதை டச் பண்ணால் இது நடக்கும். அது உண்மைங்க, கண்டிப்பாக உண்மை. அதனால் முடிகிறவங்க நீங்கள் நல்ல ஒரு வர்மா சென்டர் போயிட்டு நல்ல ஒரு தெரப்பி, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது பெஸ்ட் ஃபார் ஹேர் ஹெல்த். நல்லாயிருக்கும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டோம்னா ஒரு 1 hour 2 hour அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.